அப்பா, இவங்க இங்க என்ன பண்றாங்க? ஐய, எங்க போனாலும் இதுங்க தொல்லை தாங்க முடியல. காக்காய்க்கு மூக்குல வேக்கிற மாதிரி முன்னால வந்து நிக்குதுங்க. இங்க பாருங்க, நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். அனாவசியமா எங்க வாயை பிடுங்கி சண்டைக்கு இழுக்காதீங்க. எங்க அர்ஜுன மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வர போறாங்க. அதுக்குள்ள இடத்தை காலி பண்ணுங்க, போங்க. நாங்களும் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி போகும். நாங்க எதுக்கு போனோம்? நாங்க இந்த கிளப்ல நம்பரு. மெம்பர் என்ன ஒழுங்கா சொல்லுங்க. ஒதுங்கி போறேன். ஐய, இதுக்கு கூட என்ன பேச்சு? ஏங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க? இவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க. உன்னி சார நான் தான் இங்க வர சொன்னேன். இவங்க பொண்ணு பிரியாவை தான் நான் அர்ஜுனுக்கு கேட்டேன். பிரியா, நானும் சாமி சாரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். உன்னோட உண்மையான முகத்தை பார்த்ததாலே தானே அந்த சுப்பு உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்ப கூட வர போன் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் போன் பண்ணிருப்பாங்க பாரு. உங்க கூட எந்த பொம்பளையும் ஒரே ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்க வாழ்க்கை நாசமா போயிடும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? உங்க டிராமாக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. முதல்ல பூஜாவை பிடிச்சீங்க, ஜெய வளைச்சு போட்டீங்க. நல்ல வேலை அவன் தப்பிச்சிட்டா. கடைசியில எங்க அர்ஜுனுக்கும் தூண்டில போட்டீங்க. இப்போ எங்க அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு பாக்குறீங்கல்ல? நீங்க போடுற திட்டம் எதுவும் நடக்காது. நாங்க எல்லாரும் ரோட்ல கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சுகன்யா, மரியாதையா பேசு. உன்னி சாட்ட நான் தான் முதல்ல பிரியாவை நம்ம அர்ஜுனுக்கு பொண்ணு கேட்டேன். அவர் கூட உடனே ஒத்துக்கல. ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாரு. அச்சா, இங்க என்னப்பா நடக்குதுங்க? நீங்க இவங்க கூட சம்பந்தம் வச்சுக்க போறீங்களா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அச்சா. அவங்க எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்க நம்ம குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் எப்படிப்பா மறந்தீங்க? உங்களையும் அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி பிரியா நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இப்ப கூட வைஷாலியோட எம்எம்எஸ் நெட்ல விட்டாங்க. இதெல்லாம் எப்படிப்பா நீங்க ஈஸியா மறந்து போனீங்க? பிரியாக்கு சம்பந்தம் பண்ண இந்த மாதிரி கேவலமான குடும்பம் தான் கிடைச்சதா உங்களுக்கு? ஏய், இங்க பாரு, நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். யாரடி கேவலமானவங்க? உங்கள மாதிரி கேடு கெட்டவங்கள நான் வேற எங்கேயும் பார்த்ததில்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இவங்க வீட்டுக்கா நம்ம பொண்ணை அனுப்பணும்னு பாத்துட்டு இருக்கீங்க? நினைச்சு பார்த்தாலே எனக்கு கொமட்டிட்டு வருது. இதுக்கு மேல பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வாங்க நம்ம கிளம்பி போலாம். இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பதிலா நம்ம பிரியாவை மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விடலாம். அப்பா,
அவங்க பொண்ண எங்க இருந்து தள்ளி விடுறதுன்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நாம நம்ம அர்ஜுனுக்கு நல்ல இடமா பார்த்து சம்பந்தம் பண்ணிக்கலாம். வாங்க போலாம். ஏற்கனவே கல்யாணம் ஆகி புள்ள பெத்த உங்க அண்ணனுக்கே கல்யாணம் ஆகிற போது எங்க பிரியாக்கு என்ன? நாங்களும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏமா, நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அவங்க பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அது ஏன் அவங்க 2 பேருக்கும் நடக்க கூடாது? அதானே. அச்சா, நீங்க மட்டும் முடிவு பண்ணிட்டா போதுமா? பின்ன வேற? பிரியா, என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு பிரியா ஒத்துக்க மாட்டா. இட்ஸ் இம்பாசிபிள் அசோக். ஏதோ தப்பா தகவல் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா அர்ஜுன் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நிஜமாவா சொல்ற? சத்தியமா. ஓ, அர்ஜுன் மேல உனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? எப்படி அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ற? அவன் இன்னும் உன்னதான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, நான் தான் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். அவன் என்னைக்கும் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டான். நீ வேற ஏதோ கல்யாணத்தை பார்த்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்திருக்க. இப்பதான் நான் பிரியாவை பார்த்தேன். அவ கூட ஏதோ மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னா. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? பிரியா எப்படி போனா நமக்கு என்ன? பூஜாவோட விஷயத்துல தான் ஹெல்ப் பண்ண நம்ம அவளை கூப்பிட்டோம். இப்போ அது இல்ல பிரச்சனை. நான் இங்க வந்தது அர்ஜுன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சுக்கதான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அசோக், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க 2 பேருக்கும் உதவியா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் வரேன். ஒன்னு மட்டும் சொல்றேன், அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா நமக்கு தான் அது பிரச்சனை. புரியலையா வந்தனா? பூஜாவுக்கு சட்டப்படி அம்மா வந்துடுவா. அப்படி வந்தா பூஜாவோட கேஸ்ல சேஞ்சஸ் வரும். So you should be very careful. Okay? Bye. அசோக், forget. வா கிளம்பலாம். ஏன் அர்ஜுன் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? வேணாம். அவ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு என்ன? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அர்ஜுனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. பூஜா கேஸ்ல பிரியா தான் இம்பார்ட்டன்ட். அவ என்ன சொன்னாலும் பூஜா கேப்பா. அவ நம்ம கூட இருக்கிற வரைக்கும் பூஜாவோட கஸ்டடி கேஸ் நாம தான் ஜெயிப்போம். பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன். லெட்ஸ் கோ. யா, கம். நீங்க ஏன் அர்ஜுனுக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்கன்னு இப்ப புரியுது மிஸ்டர் சாமி. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் சொந்தக்காரங்களா எல்லாம் அப்படியே ஜெய் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம்னு நினைச்சிட்டீங்கல்ல? திட்டம்லாம் நல்லா தான் போட்டிருக்கீங்க. ஆனா மிஸ்டர் சாமி, உங்க திட்டம் நடக்காது. உங்களை ரொம்ப நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. அபார்ட்மெண்ட் எலெக்ஷன்ல உங்களை செக்ரட்டரி ஆக்கி உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி நடிச்சு அவங்களை நல்லவங்களா காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா தான் இந்த கல்யாணம். கல்யாணத்தை பண்ணிட்டா ஜெய் கேஸ வாபஸ் வாங்கிடலான்னு பிரமாதமா உட்கார்ந்து திட்டம் போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நமக்கு. அர்ஜுன் கிளைண்ட் கிட்ட பிரியா அவரோட வைஃப்னு சொல்லிருக்காரு. அந்த ஜெய் நம்ம வைஷாலிய படம் எடுத்து இன்டர்நெட்ல போட்டிருக்கான். கொஞ்சம் கூட மொராலிட்டியே கிடையாது இவங்களுக்கெல்லாம். வீட்ல இருக்கிற ஒருத்தர் கூட நேர்மையானவங்க கிடையாது. ஏய், இங்க பாரு, எங்க அப்பாட்ட மரியாதையா பேசு. உன்னோட ரவுடித்தனத்தை எல்லாம் வேற எங்கயாவது கொண்டு போய் வச்சுக்கோ. ஏய், என்ன ஓவரா பேசுறீங்க? எனக்கும் பேச தெரியும். என்னமே எங்க வீட்ல இருக்கவங்க தான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா ரொம்ப யோக்கியமா? பொங்கல் அன்னைக்கு எங்க அம்மா ரூம்குள்ள வச்சு பூட்டின யார் தெரியுமா?
உங்க அம்மா தான். ஏய் பாலக்காடு, நீ தான் என்ன ரூம்ல வச்சு பூட்டினியா? கொலகாரி கொலகாரி, என்ன கொலை பண்ண பாத்திருக்கா. மூஞ்ச பாரு, எப்படி அப்பாவி மாதிரி வச்சிருக்கா. இப்படி வாமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவங்களா தான் இருக்கும்னு. கொலை செய்யறதுக்கு கூட இவங்க எல்லாம் பயப்பட மாட்டாங்கம்மா. மா, இத்தனை நாளா வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களா? அதானே. அப்ப நான் செத்து போயிருந்தா கூட இவளுக்கு இப்படிதான் மூடி மறைச்சிருப்பாளுங்க. நிக்கிறத பாரு. எந்த அம்மே, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? பா, சரியான கொலகார குடும்பம் பா. அன்னைக்கு ஏதோ தெய்வாதீனமா அம்மா தப்பிச்சிட்டாங்க. இவள மருமகள வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, அம்மா கதையை முடிச்சிடுவா. நிறுத்துங்க. நான் உங்களை கொலை பண்ணணும்னு நினைச்சோன்னு உள்ள வச்சு பூட்டல. நீங்க மட்டும் என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுனீங்கல்ல, அதுக்கு பதிலா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். நான் அப்படி பண்ணிட்டேன். பாருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு என் மனசை உறுத்துச்சு. அதனால அப்பவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு நான் வந்தேன். தோ இந்த மனோஜ் தான் என்ன தடுத்தான். என்னடா மனோஜ்? அது உங்களை காப்பாத்திருக்கேன். அன்னைக்கு மட்டும் நீங்க அப்படி பண்ணது எங்க ஃபேமிலி தெரிஞ்சிருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? நல்லது பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. இப்படி நன்றி இல்லாம இருக்காதீங்க. பாத்தீங்களா, அந்த பையன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்படி பேசுறான்னு பாருங்க. மஞ்சு, நான் பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. நம்மள ஜெயிலுக்கு அனுப்பி போலீஸ் கிட்ட இருந்து அடி வாங்க வச்சு நம்ம பிரியாவோட நிச்சயதார்த்தத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? ஐயோ உன்னிட்டா, இவங்க நமக்கு வேண்டாம். கவி, நீங்க அச்சனுக்கு புரிய வையி. ஏங்க, இந்த குடும்பத்துல பொண்ணு பார்க்கத்தான் இவ்ளோ பில்டப் கொடுத்து கூட்டு வந்தீங்களா? உங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? நம்ம அர்ஜுன பாருங்க, அவனுக்கு என்ன குறைச்சலுங்க? ஏதோ பொண்ணே இல்லாத ஊர்ல இவன் மட்டும் தான் பொண்ணா இருக்கிற மாதிரி இவ்வளவு பிடிச்சிருக்கீங்க. எல்லாரையும் அடிச்சு பத்தி விட்டுட்டு வாங்க போலாம். பாத்தீங்களாச்சா எப்படி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாங்க? யார பார்த்து ரவுடிங்கற? பல்ல உடைச்சு கையில கொடுங்க. யாருகிட்ட பேசுற? எதுக்கு இப்படி ஆளாளுக்கு சண்டை போடுறீங்க? யாரு என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. மஞ்சு, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நல்ல யோசிச்சதுல உங்களுக்கு பைத்தியம் முடிஞ்சிருச்சு. மா, அவங்களே அவங்க குடும்பத்தை பத்தி ஒத்துக்கிட்டாங்க. பைத்தியம் முத்தி கடிக்கிறதுக்குள்ள வா நம்ம கிளம்பிடலாம். சுகன்யா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? சாமி சார், எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. எது பேசினாலும் நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் பேசணும். என்ன பேசுவீங்க? கல்யாணத்தை பத்தியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். அவ சொல்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவ உயிரை எடுத்தாலும் எடுப்பேன தவிர இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எல்லாரும் நல்லா கேட்டுங்க. இந்த சம்பந்தத்தை நானும் உன்னிசாரும் சேர்ந்துதான் முடிவு பண்ணோம். நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த குடும்பத்தோட மூத்தவங்க. நாங்க தான் முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்துட்டோம். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர பூஜாவை பத்தி யாராவது ஒருத்தராவது யோசிச்சு பாத்தீங்களா? பூஜாவும் பிரியாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்காங்க. பூஜாவுக்கு ஒரு நல்ல அம்மா வேணும். என் பையனுக்கு ஒரு நல்ல வைஃப் வேணும். பிரியாவை தவிர வேற யாரும் பூஜாவுக்கு நல்ல அம்மாவா இருக்க முடியாது. அர்ஜுனுக்கு எத்தனை பொண்ணு வேணா பார்க்கலாம். ஆனா பிரியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளா? அப்படியே கிடைச்சாலும் பூஜாவை பிரியா பாத்துக்கிற மாதிரி வேற எந்த ஒரு பொண்ணாலையும் பாத்துக்க முடியுமா? உங்க ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூஜாவோட சந்தோஷத்தை நினைச்சு பாருங்க.
இந்த கல்யாணம் நடந்ததுன்னா பூஜாவுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைப்பா. பூஜாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதனால பிரியா அர்ஜுன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். அர்ஜுன், இவர் பாட்டுக்கு ஏதேதோ வளரிட்டு இருக்காரு. நீ என்னடானா பின்னாடி நின்னு கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லுடா. சொல்லு அர்ஜுன். கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஆமா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படி பண்ணிக்கிட்டாலும் அவ வாழ்க்கை ஃபுல்லா நாசமா போயிடும் சொன்னல. இப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட? என்ன டிராமா பண்றியா? நீங்களும் தானே சொன்னீங்க நான் ரிஜெக்ட் ஆன பொண்ணு, எனக்கு கல்யாணமே ஆகாது, என் மூஞ்சிய பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. அப்புறம் இந்த முகத்தை பார்க்க எதுக்கு வந்தீங்க? இந்த மூஞ்சி தான் தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே ரிஜெக்ட் பண்ணிருப்பேன், இங்க வந்திருக்கவே மாட்டேன். நானும் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒன்னும் தவம் இருக்குல்ல. அப்பா, என்னப்பா இது? இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நடக்காது. அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா இரு. கோவப்பட்டு பேசுற நேரம் இல்லது. அப்பா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க குப்பை கொட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த முகத்தை கூட பார்க்க நான் விரும்பல. ஏன் நாங்க மட்டும் என்ன மவரைய பார்க்கவா வந்தோம்? அர்ஜுன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ கனவுல கூட நினைக்காத. இந்த மனுஷனை என்னால 2 நிமிஷம் கூட சகிச்சுக்க முடியாது. இவரோட நான் வாழ்க்கை பூரா வாழ்வேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் அதை தான் சொல்றேன். ஓ மூஞ்சிய பார்த்தா கூட எனக்கு அப்படிதான் தோணுது. அம்மா, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. இந்த மூஞ்சி இதுக்கு மேல என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. நீங்க விற்க வந்த கத்திரிக்காய் விலை போகல. வேற மார்க்கெட்ல வேணா ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம். மனுஷங்களை வச்சு வியாபாரம் பண்றது உங்க பழக்கம், எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அம்மா, இவங்க கூட சண்டை போட எனக்கு டைம் இல்ல, நான் கிளம்புறேன். அம்மா, கிளம்புங்க. சாமி சார், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. புன்னி சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது இவங்களை சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். கண்டிப்பா நடக்கும். நீங்க தைரியமா இருங்க சார். என்னப்பா நீங்க? அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்க மனசு கலைச்சிட்டாங்களா? ஏய், கொஞ்சம் வாய் மூடுறியா? உன்னி சார் நானும் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு ஈஸியா கலைச்சிட்டீங்களா? தனோ, சுகன்யா சின்ன பொண்ணு, அவதான் ஏதோ தெரியாம பண்றானா? உனக்கு என்ன ஆச்சு தனோ? நீ அவளோட சேர்ந்து குதிக்கிற? என்னங்க நீங்க அவங்க கூட சம்பந்தம் வச்சு கடைசி வரைக்கும் போராடணும் சொல்றீங்களா? ஏய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. இதை நான் உங்களுக்காக பண்ணல அர்ஜுன். எனக்கு அவங்கள பத்தி கவலை இல்ல. நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கிட்டா அது போதும் எனக்கு. பூஜா உனக்கு வேணுமா வேணாமா? பூஜா கோர்ட்ல உன் கூட இருக்கணும்னு சொல்லல, அவங்க அம்மா கூட இருக்கணும்னு சொல்லல, ஏன் தாத்தா பாட்டி எங்க கூட இருக்கணும்னு கூட சொல்லல. ஆனா அந்த பிரியாவோட தான் இருக்கணும்னு சொன்னா. ஏன் தெரியுமா? பிரியாவை பூஜா தான் அம்மாவாவே பாக்குறா. அதே மாதிரி பிரியாவும் பூஜாவை தான் பெத்த பொண்ணாதான் பாக்குறா.
அர்ஜுன், உன் பொண்ணு மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருந்தா அவளை நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைச்சேன்னா நீ பிரியாவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்.